அமிர்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவீர்னு சொல்கிறார் யார்? ராஜா. தாவீதெல்லாம் சவுல் பயந்து போய் நிற்கிறாரு. கோலியாத்துடைய வார்த்தையையும் கோலியாத்துடைய ஆள் சைஸையும் பார்த்து பயந்து போய் நிற்கிறார். பின்னணிக்கே போகிறார் ராஜா. ராஜா எங்கே போனோம்? முன்னால் போகணும். அவர் பின்னணிக்கே போகிறாரு. அவர் கூட உள்ள தாவீதுடைய அப்பா அண்ணன்மார் எல்லோரும் பின்னணிக்கே போகிறாங்க. படைகள்லாம் பின்னணிக்கே போகுது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை முன்னோக்கி அனுப்புகிறாரு. அதுதான் யார்? தாவீது. அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு? இந்த சந்ததிக்கு உடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உடைய பராக்கிரமத்தையும் நான் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அது வரைக்கும் நீர் என்னை கைவிடக்கூடாது. இப்படித்தான் நம்ம இந்த சங்கீதங்களில் உள்ள வசனங்களெல்லாம் சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒரு உதாரணத்துக்காக வாசிங்க. 70வது சங்கீதம் முதல் வசனம். தேவனே என்னை விடுவியும். கர்த்தாவே. அவரை யார் கட்டி வச்சா? ஒருத்தர் இல்லை, உலகம் கட்டி வச்சிருக்கு. அந்த ராஜ பதவியினால் அவர் வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஆவிக்குரிய வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுறாருக்கு. தேவனே என்னை விடுவியும். கர்த்தாவே எனக்கு தீவிரின்னு சொல்கிறாரு. அந்த கடைசி வசனம் படிங்க. நானும் ராஜா சொல்கிறாரு, நான் யார்? இப்படிப்பட்டவங்க மூலமாக எழுப்புதல் வருமா வராதா? நிச்சயமாக வரும். நான் இவ்வளவு அனுபவம் உள்ளவன், நான் இவ்வளோ பேர் இப்படி காரியம் செய்திருக்கேன்னு சொல்லி தன்னை புகழ்ந்து பேசுகிறவங்க வார்த்தையை விட இவர் சொல்கிறார், நானும் என்னிடத்தில் தீவிரமாய் வரும் நிறையன் துணையும். கர்த்தாவே லேட் பண்ணிடுறாரோ, லேட் பண்ணிட்டா எனக்கு சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி அசைக்க முடியாத பதவியில் இருந்த ராஜாவாகிய தாவீது அருமையான வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ஒரு பலன். ஆமென். ஆகையினால தாவீது கூட தன்னுடைய மரண நேரம் வரும்போது தன்னுடைய மகனை அந்த பதவியில் வைத்து சொல்கிறாரு, நீ அவரை விட்டுவிட்டால், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டேன்னா உன்னை என்ன செய்வார்? ஒரு தகப்பன் மகனுக்கு இந்த ஆலோசனை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பொதுவாக என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவருக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதுனால வார்த்தை, நீ அவர் விட்டுட்டேன்னு சொன்னால் நீ என்றைக்கும் கை விட்டுருவோம், பதவி உன்னை என்ன செய்யாது கடைசி வரைக்கும். அப்போது உங்கள் ஜாக்கிரதை. அநேக சங்கீதங்கள் புத்தகங்கள்லாம் எடுத்து நான் வாசி பார்த்தோன்னா ரொம்ப ஆறுதலான வார்த்தை. நிறைய ஜெப குறிப்பு, நம்ம செய்தி எடுக்கிறதுக்குரிய நிறைய சூழ்நிலைகள் உள்ள என்ன செய்யும் இருக்கு. அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம்.